எஸ் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு பாசந்தி கொண்டு வாங்க. இது உங்களுக்கு தான் மேடம். எனக்கா? எஸ் மேடம். நான் ஆர்டர் பண்ணவே இல்லை, என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. அந்த சார் தான் இதை கொடுக்க சொன்னார் மேடம். ஹாய். யார் அவரு? ஒரு நிமிஷம் மேடம். சார், அவங்க உங்களை யாருன்னு கேட்குறாங்க. அப்படியா? ஆமாம் சார். ஹாய் பொண்டாட்டி. நீங்க யாரு? தெரியலையா? பெரிய தப்பாச்சே. முதல் முத்தம், முதல் காதல், அப்புறம் முதல் புருஷன். மறக்கவே முடியாது தெரியுமா? நீங்க யாருன்னு சரியா? 10 வயசுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா முகம் ஞாபகத்துக்கு வராது. நாம பார்த்து பிரிஞ்சே 10 வருஷம் தானே ஆகுது. கிஷோர். கிஷோர் நடிக்காத. நீ என்ன மறக்க முடியுமா? சாரி, நான் கொஞ்சம் குழப்பத்துல இருந்ததுனால. எத்தனை குழப்பத்துல இருந்தாலும் குடும்பத் தலைவனை மறக்கலாம் மச்சதம். எதிர்பார்க்கல. இப்படி திடீர்னு உன் முன்னாடி வந்து உட்காருவேன்னு எதிர்பார்க்கல. இல்ல, நானும் அப்பப்போ உன்னை நினைச்சுக்குவேன். அப்பப்ப நினைச்சு பார்க்கறதுக்கு நான் என்ன கள்ள புருஷனா? தாலி கட்டின புருஷன். ப்ளீஸ் கிஷோர், நீங்க கனடால செட்டில் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன். அதான் பெட் கட்டி பெஸ்ட் வின்னர்னு பேர் வாங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டே. படிப்பு முடிஞ்சதோட நம்ம மேரேஜ் லைஃபும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டே. போட்டின்னு வந்துட்டா எப்பவும் நான் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அப்படி நடந்தது தான் நம்ம கல்யாணம். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் காவியாவும் ஏகவல்லியும் எப்படி இருக்காங்க? அவங்களோட கான்டாக்ட் இல்ல. ஆமா, இந்தியாவுக்கு எப்ப வந்தீங்க? 5 வருஷமாச்சு. உன்னை இப்ப வரைக்கும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். கிஷோர், உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, எனக்கும் ஃபேமிலி இருக்கு. உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குன்னு சொன்னியே, அந்த ஃபேமிலி நீயும் நானும் தானே? விளையாடாதீங்க கிஷோர், நாம இனிமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம். அதெல்லாம் டைவர்ஸ் பண்றப்ப சொல்ற சம்பிரதாய வார்த்தைங்க. நமக்கு தான் இன்னும் டைவர்ஸே ஆகலையே. சாப்பிடு, பாசந்தி வெயிட்டிங். உனக்கு பிடிச்ச ஸ்வீட்னு எனக்கு நல்லா தெரியும். சாப்பிடு. போட்டியில ஜெயிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண சரி, அதுக்கப்புறம் கூட என்ன உனக்கு பிடிக்கலையா? பார்த்தோடனே பிடிச்சிருக்காது, ஆனா பார்க்க பார்க்க பிடிச்சிருக்கணுமே. என்ன பார்க்கவே இல்லைங்கறியா? கிஷோர் ப்ளீஸ், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்றேனா? வாட் எ காமெடி. பாஸ்ட் லைஃப்ல நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸா இருக்க நான் ரெடி. சரி, உன் மொபைல் நம்பர் கொடு. இல்ல, நாளைக்கும் இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன், வாங்களே பேசலாம். நம்பரை தர மாட்டியா?
இல்ல நேராவே பேசலான்னு சொல்றேன். நம்பர் இதுக்கு 99629 இதானே உன் நம்பர்? உன் செல் நம்பரையே என் மனசுல பதிவு பண்ணி வச்சிருக்கேனே என் செல்ல குட்டி. உன்னை என் தலையிலேருந்து கால் வரைக்கும் பதிஞ்சு வச்சிருக்கேன். கிஷோர் ப்ளீஸ், நான் இப்ப வேறொருத்தரோட ஒய்ஃப். நீங்க உங்க ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண இஷ்டம் இல்லைன்னா இப்பவே இந்த நிமிஷமே நம்ம பிரிஞ்சிடலாம். அது முடியாது. கோர்ட்டுக்கு போய் சட்டப்படி தான் பிரியணும். என்ன முழிக்கிற? இப்ப வரைக்கும் நமக்கு டைவர்ஸ் ஆகல. ஸ்டில் யூ ஆர் மை லீகல் வைஃப். வரட்டுமா என் அழகு பொண்டாட்டி? நாளைக்கு ஃபோன் பண்றேன். வாங்க. வணக்கம் மேடம். வாங்க சார். அண்ணன் வெளியே யார் இருக்கா? முன்னாடி ரிசப்ஷனில் அம்மாவாசை உட்காந்துருக்காருமா. சரி, சப்ளையர் எனக்கு அனுப்பின வக்கீல் நோட்டீஸை கொண்டு வந்திருக்கீங்களா? ம். நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சொன்ன டேட்டில் நாம் வீடுகளை ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு சில ஃப்ளாட் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. நாம் பேமெண்ட் பண்ண வேண்டியது 12 பேருக்கு தான். அட்வொகேட் சார், இப்போ என்ன பண்ணலாம்? கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸாக பேசி டைம் வாங்கிடலாம் மேடம். அது பல தடவை பேசி டைம் வாங்கியாச்சு. இனிமே நம்ம கேட்டா அவங்க நம்ப மாட்டாங்க. லீகலாக போகிறதா இருந்தால் நீங்கள் அனுப்பிச்ச லீகல் நோட்டீஸ்க்கு பதில் அனுப்பலாம். எப்படி? கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு பதில் நோட்டீஸ் அனுப்பலாம் மேடம். தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சோல் ப்ரொப்ரைட்டர் நான் இல்லை. என் ஹஸ்பண்ட் சார்பா நான் நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? கம்பெனி சார்பாக தானே பதில் நோட்டீஸ் அனுப்புகிறோம். சார், எப்படி இருந்தாலும் தேவ் அனுமதி இல்லாமல் நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் யாரோ அவர் தான் வக்காலத்து ஃபார்மில் கையெழுத்து போட முடியும். அப்போ தேவ் இல்லாம நீங்க எப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியும்? மேடம், என் கிளைண்ட் தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாகன்னு சொல்லி ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பி லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை பண்ணியாகணும். என்ன பண்ணணும்? கணவர் இறந்துட்டதால லீகல் நாமினி நீங்கள் தான். ஸோ தேவ் சாரோட டெத் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிடணும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயம் தான் பெரிய ப்ராசஸ். வக்கீல் சார், நம்ம கொஞ்சம் லேட்டாக அப்ளை பண்ணால் என்ன? அவங்க கொடுத்த 15 நாள் டியூ டேட் நமக்கு கொடுத்த அவகாசம் இல்லை. 16வது நாள் அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்காக நமக்கு கொடுத்த சிக்னல். ஸோ லேட் பண்ணுறது அவ்வளோ சரியாக இருக்காது. கோர்ட் வரைக்கும் போனா மானம் போயிடும் சார். பிஸ்னஸ்னு வந்துட்டா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது மேடம். அண்ணா, நோட்டீஸ் அனுப்பின வக்கீல் மூலமா ஒரு தடவை நாம காம்ப்ரமைஸ்க்கு ட்ரை பண்ணலாமா? கோர்ட்டுக்கு போனால் தானே வக்கீலுக்கு பொழப்பே ஓடும். சார், எல்லா வக்கீலும் அப்படி கிடையாது சார். சாரி சார், உங்களை சொல்ல. நீங்க என்னோட வெல் விஷர்னு எனக்கு தெரியும் சார். வேணா நானே அந்த அட்வொகேட் கிட்ட பேசி பார்க்குறேன்.
ஆனா ஏதாவது ஒரு போஸ்ட் டேட் செக் தர சொல்லி கேட்பாங்க. தந்துடலாமே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க அந்த டைம்ல பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிடுவீங்களா? ஷுவராக சொல்ல முடியாது சார். அப்படி நீங்க கொடுத்த செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா நம்ம மேல ஈஸியா லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாம கொடுத்த செக்கே நமக்கு பெரிய எவிடன்ஸ் ஆயிடும் சார். செக் தர்றது பெரிய ரிஸ்க் சார். சார், இந்த லீகல் நோட்டீஸ் வச்சு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தா ஸ்டேஷன்லயோ சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்லயோ சீட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல இருக்கிறதுனால போலீஸ் ஆக்ஷன் கொஞ்சம் சீரியஸாவே இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாலும் அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண சான்சஸ் இருக்குல்ல? அவங்க அனுப்பியிருக்க லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு செக் வைக்கிறதுக்கான பிளான் மாதிரி தெரியுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நீங்க உடனே முன்ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிடுங்க. என்ன சார் இப்படிலாம் பயமுறுத்துறீங்க? நம்ம சைடில் நிறைய டிராபேக் இருக்கு. சரி, எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க வேண்டியதுதான். அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் ஒருத்தர் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் மேடம். சொல்லுங்க, யார் மேலே? இன்ஸ்பெக்டர் பாண்டியன். அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் ஒருத்தர் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் மேடம். சொல்லுங்க, யார் மேலே? இன்ஸ்பெக்டர் பாண்டியன். போலீஸ் ஆபீசருங்கிறதால கமிஷனர் ஆபீஸ்லயே தரலாம் மேடம். பவி, நம்ம பாண்டியன் சார் மேலையா? அவர் நம்ம பாண்டியனா இருந்திருந்தா என் புருஷனை சாக விட்டுருக்க மாட்டாரு. ஐயோ வேணாம் பவி, அவசரப்பட்டு அந்த வேலையை செஞ்சிடாத. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என் புருஷனோட சாவுக்கு அவர் தான் மூல காரணம். அவர் எப்படி காரணமாக முடியும்? அவரோட கஸ்டடியில இருக்கிறப்ப தானே தேவ் காணாம போனாரு. காணாம போன மனுஷன் ரோட்ல அடிபட்டு பொணமா கிடந்தாரு. இவரோட கவனக்குறைவுக்கு ஏன் புருஷன் தான் பலியாகணுமா? கவனக்குறைவுங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கெட்ட வார்த்தை. உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஈஸியா விட்டுருவேன்னு நினைச்சிட்டாரு அந்த பாண்டியன். நான் யாருன்னு காட்டுறேன். எதுக்கும் வீட்டுல போய் உட்காந்து பேசி யார்கிட்ட பேசணும்? எல்லாரையும் ஏமாத்துறாங்க. உன்னையும் சேர்த்து தானே சொல்றேன். நான் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கான இழப்பு இந்த ஜென்மத்துல ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த இழப்பை ஏற்படுத்தின பாண்டியனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ராஜ், ராஜ், நான் உங்க ஸ்வேதா. கண்ணை திறங்க ராஜ். ராஜ், ராஜ் கண்ணை திறந்து பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க ஃபாதர். காட் bless you. ஸ்டீஃபனுடைய நிலைமை இப்ப எப்படிமா இருக்கு? காட் blessing கிடைச்சிருச்சு ஃபாதர். என்னோட ஹஸ்பண்ட்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா. கண்ணு சில செகண்ட் முழிச்சு பார்த்தாரு. நல்ல அறிகுறி தான். கூடிய சீக்கிரமே ஸ்டீஃபன் குணமாயிடுவார்னு தெரியுது. உன்னுடைய முயற்சிக்கு பின்னால ஆண்டவருடைய கருணை இருக்குமா? ஆண்டவர் என்னை எப்பவோ கைவிட்டுட்டார் ஃபாதர். நான் படிச்ச மெடிக்கல் தான்
என் ஹஸ்பண்டை காப்பாத்த போகுது. உன் நம்பிக்கையை நான் குறை சொல்லல. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்ல வைக்கிறது கூட கடவுள் செயல்தான். நீங்க ஒரு மதம் சார்ந்த மனிதர். நீங்க விட்டு கொடுக்காம தானே பேசுவீங்க. சரி, அதை பத்தி பேச வேண்டாம். சீனியர் டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்களா? பார்த்தாங்க. 10% சேஞ்ச் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா 10% பக்கத்துல இன்னொரு சைபரையும் சேர்த்து போடுங்க, என்னால என் புருஷனை காப்பாத்த முடியும்னு சொன்னேன். நீயும் ஸ்டீஃபனும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தப்போ உன்னுடைய தன்னம்பிக்கைய அப்பவே பார்த்து அசந்தவமானா. ஆனா நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க ஃபாதர். என் ஸ்டீஃபன் ஆசைப்பட்ட மாதிரி சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்க முடியலையே. விதிமுறைகளை மீறி நான் எப்படிமா செஞ்சு வைக்க முடியும்? எங்க மனச ஒத்துதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா எங்க அப்பா என் ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்காக அலையிறாரு. ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய கையில ஆயுதமா? இந்த கல்யாணத்துல அவருக்கு சம்மதமே இல்ல. என் மேலயும் ஸ்டீஃபன் மேலயும் ரொம்ப கோவத்துல இருக்காரு. பெத்தவங்களுக்கு கோவப்படுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த கோபம் கொலை பண்ற அளவுக்கு போகக்கூடாது. நீங்க அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்த முடியுமா ஃபாதர்? பேசுறேன். அம்மா, இப்ப அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காருன்னு தெரியாது. ஆனா அவரோட செல் நம்பர் இருக்கு. முதல்ல அவரை சாந்தப்படுத்தணும், அதுக்கப்புறமா தான் சமாதானப்படுத்தணும். நான் என் ஹஸ்பண்ட டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அவரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா ஃபாதர்? ரெகுலரா சர்ச்சுக்கு வரவங்களா இருந்தா என் பேச்ச கேட்பாங்க. ஆனா உங்க அப்பா... உங்க மேல அப்பாக்கு நல்ல மரியாதை இருக்கு ஃபாதர். நீங்க சொன்னா கண்டிப்பா அவர் கேட்பாரு. முயற்சி பண்ணி பாக்குறேன். ஸ்டீஃபனோட நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவருக்கு பிடிக்கல. நல்ல குடும்பத்து பையன், பணக்கார குடும்பத்துக்கு ஒரே வாரிசு. இதுல உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு ஃபாதர். நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிள்ளைங்களுடைய ஆசையில கௌரவத்தை திணிக்கிறது ரொம்ப தப்புமா. எங்க அப்பா கொஞ்சம் முரட்டு சுபாவம். ஆனா நீங்க சொன்ன கேப்பாரு ஃபாதர். அதனாலதான் உங்களை பேச சொல்றேன். கவலைப்படாதம்மா, கர்த்தருடைய கிருபையில உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும். வரட்டுமா? தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப சந்தோஷம். கமிஷனர் ஆஃபீஸ் போயிருந்தீங்களா? ஆமாம் சார், பட் கமிஷனர் ஒரு கான்ஃபரன்ஸில் பிஸியாக இருந்தார். அதனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹெட் குவார்ட்டர் ஏசியை பார்த்தோம், அவர் தான் டிசியை போய் பாருங்கன்னு அனுப்பிவிட்டாரு. நீங்க பெட்டிஷன்ல சொல்லியிருக்கிற விஷயம் உண்மைன்னா பாண்டியன் மேல கிரிமினல் ஆக்ஷனே எடுக்கலாம். சார், டேவ் என்னோட பிரதரின்ல தான். நாங்கள் பெட்டிஷனில் எதையும் மிகைப்படுத்தி சொல்லலை. பாண்டியனை வர சொல்லியிருக்கேன், பேசுவோம். அது இருக்கட்டும், பவித்ரா இப்ப எங்க இருக்காங்க? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க சார். அவங்க ஹஸ்பண்ட் இறந்த விஷயம் தெரிஞ்சதும் அதிர்ச்சியில் அன்கான்ஷியஸாக இருக்காங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் பாண்டியன் வந்திருக்காரு சார். வர சொல்லுங்க. சரிங்க சார். சார், வாங்க மிஸ்டர் பாண்டியன். அவசரமா வர சொன்னீங்களா? இந்த பெட்டிஷனை படிச்சு பாருங்க. என்ன மிஸ்டர் பாண்டியன், முழுசா படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன் சார். உங்களை சஸ்பெண்ட் பண்ணலாமா இல்ல டிஸ்மிஸ் பண்ணலாமா? சார், உங்க கஸ்டடியில் இருந்த மிஸ்டர் தேவ் எப்படி ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு? சார், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு.
சீக்கிரமாவே அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். தேவ் எப்படி உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆனாரு? உங்களோட ரிப்ளை கரெக்டா இல்லையே பாண்டியன். சரி, தேவ் இறந்த விஷயத்த எதுக்காக அவங்க மனைவி கிட்ட சொல்ல விடாம தடுத்தீங்க? சார், அது நான் எடுத்த முடிவு இல்லைங்க சார். ஹாஸ்பிட்டலில் தேவுடைய ஒய்ஃபு சீரியஸான கண்டிஷனில் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த டைமில் எந்த அதிர்ச்சியான செய்தியும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதான் நான் இந்த கேஸ்ல நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் கூட உங்க மேல குற்றம் சொல்லியிருக்காரு. சார், இந்த கேஸை முழுக்க முழுக்க நானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதான் அவரோட ஜூரி செக்ஷன்ல வர கேஸ நீங்க எதுக்கு அண்டர்டேக் பண்ணீங்க? இதுக்கு நீங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்குனீங்களா? இல்லைங்க சார். யூ டிட் நான்சென்ஸ். சார், பாண்டியன் எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். எக்ஸ்கியூஸ் மீ, நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமா சார். க்ளோஸ் ரிலேட்டிவ்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி தெரியாதா? சார், பவித்ராவுக்கு என் மேலே திடீர்னு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நான் என் மனசாட்சி படி தான் நடந்துக்கிட்டேன். நீங்க நாளைக்குள்ள எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் மேல ரிப்போர்ட் அனுப்பணும். ஓகே சார். நீங்க போலாம். சார், என்னோட கிளைண்ட் சொன்னதை வச்சு பார்க்குறப்போ மிஸ்டர் பாண்டியன் தேவ் மர்டர் கேஸில் ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்காருன்னு தெரியுது. அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் ஃபியூச்சரில். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். என்ன அறிவு இது? என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது யாருடைய ஐடியா? எனக்கே இஷ்டம் இல்லை பாண்டியன் சார். பவித்ரா நேற்று நைட்டு திடீர்னு அட்வொகேட்டை வர சொல்லி டிஸ்கஷன் பண்ணாங்க.